ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை ஒண்டிக்கட்டையின் சொந்தம் சிறுகதை. ராமு, ராமு, என்ன இன்னும் தூக்கமா? கோழி கூப்பிட்டுருச்சு. எப்போ தான் நீ அடுப்பை பற்ற வச்சு டீ போடுறது? கொஞ்சம் எந்திரிப்பா, ஆளுகள்லாம் வந்துடுவாங்க என சுப்பிரமணி தான் கொண்டு வந்த பால்கேனோடு எழுப்பினான். நல்லா அசந்து தூங்கிட்டேன்ப்பா என்ற முனகலோடு நெட்டி முறித்து கொண்டே ராமு எழுந்து வந்து, கொண்டா, என்ன இன்னைக்கு பால் கம்மியாக இருக்கு என வாங்கி கொண்டான். எருமைக்கு தவிடு விடெல்லாம் நல்லா வச்சா தானே பால் கறக்கும் என்றபடி அடுப்பை பற்ற வைத்தான். ராமுவின் டீயை குடித்தால்தான் அந்த பகுதி விவசாயிகளுக்கெல்லாம் வயலில் போய் வேலை செய்ய முடியும். அந்த பகுதிக்கே ஒரே ஒரு டீ கடைதான். அதற்கு பால் சப்ளை செய்வது சுப்பிரமணி ஒண்டிக்கட்டை. அவனுக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள 4 எருமை மாடுகளும் 2 கன்றுகளும் தான். அதில் கறக்கும் பாலை இந்த டீ கடையில் ஊற்றுவதும், காலையிலும் மாலையிலும் ஓசியாக கிடைக்கும் டீயை குடிப்பதும், எருமைகளை மேய்த்து குளிப்பாட்டி அவ்வப்போது சந்தைக்கு சென்று ஊரில் உள்ளவர்களுக்கு வேண்டிய சாமான்களை வாங்கி வந்து கொடுப்பதும் தான் அவனுடைய வேலை. தவறாமல் வருடா வருடம் பழனி ஆண்டவருக்கு மாலை போட்டு விரதமிருந்து கால்நடையாய் நடந்து மலைக்கு போய்விட்டு வந்தவுடன் வீடு தவறாமல் பஞ்சாமிர்தம் கொடுப்பதும் அவனது பெரிய கடமை. ஏழை சுப்பிரமணி என அவனை விட வயதில் சின்னவர்கள் எல்லாம் கூப்பிடும் அளவுக்கு சுப்பிரமணி செல்லப்பிள்ளை. ஆனால் மாலை போட்டிருக்கும் போது மட்டும் அனைவரும் சாமி என்றே மரியாதையாக அழைப்பார்கள். அந்த வாழ்க்கை சுப்பிரமணிக்கு ரொம்ப பிடித்திருந்தது. சாமி எப்போ மலைக்கு போகுது என ராமு கேட்க, வார வெள்ளிக்கிழமை வெள்ளனை கிளம்புறேன் சாமி. சரி, மறக்காம மாட்டுக்கு தீனி வச்சிரு, பால் ஒட்ட கறந்துடாதே, கண்ணுக்குட்டி எல்லாம் தொத்தலா போயிரும் என்பான். 40 நாட்களுக்கு மேல் வளர்த்த தலைமுடியையும் தாடியையும் பழனி முருகனுக்கே காணிக்கையாக செலுத்திவிட்டு அந்தி சாயும் நேரத்தில் திரும்பி மணி தன் வீட்டை நெருங்கும் பொழுது ஏதோ ஒரு வித்தியாசம் தென்பட்டது. தன் வீடு தானா என்ற ஆச்சரியத்தோடு நெருங்கி வந்தான். வாசல் புறம், மாடு கட்டும் கொல்லைப்புறம், தவிட்டு தொட்டி எல்லாம் மிக சுத்தமாக அவனது தலையைப் போலவே பளிச்சென இருந்தது. வழக்கமாக கோயிலுக்கு போய் திரும்பிய பின் மொத்த சாணத்தையும் கொல்லைப்புறத்தையும் வீட்டையும் சுத்தம் செய்ய குறைந்தது 1 வாரமாவது ஆகிவிடும். அவனுக்கு தண்ணீர் குடத்தை தலையிலிருந்து இறக்கி உள்ளே கொண்டு போக அந்த பெண்ணுக்கும் இடையே 1 அடி தூரம்தான். அவன் ஒன்றும் புரியாதவனாய் திகைத்து போய் நின்றான். யாரு நீங்க? இங்கே எப்படி வந்திய? சுப்பிரமணி கேட்டான். எனக்குன்னு யாரும் இல்லை. நான் வந்து 2 நாள் ஆச்சு இந்த வீட்டுக்குள்ள. இனிமே நான் எங்கன போகிறது? நீங்கள் எதுவும் சொல்லாமல் இருந்தியனா ஒரு கிணத்துலையோ கைத்துலையோ என்னோட சீவனம் முடிச்சுக்கிருவேன் என்றாள். சுப்பிரமணிக்கு பேச வாய் வரவில்லை. இந்த வாரேன் என சொல்லிவிட்டு தலைவர் வீட்டுக்கு சென்றான். சுப்பிரமணிக்கு 2 வயதாக இருக்கும் பொழுதே அவனது தந்தை அவனையும் மாத்தாவையும் விட்டு ரங்கூன் போனதாகவும், அதன் பிறகு அவர் வேறொரு திருமணம் செய்து கொண்டு திரும்பி வரவே இல்லை எனவும், 2 தபால்களுக்கு பிறகு தொடர்பே இல்லை எனவும் ஆத்தா சொன்னதாக சுப்பிரமணிக்கு ஞாபகம். ஆனால் இந்த பெண் யார்? எங்கிருந்து வந்தாள்? நான் இதுவரை என்னோடு ஒரு பெண்ணை சேர்த்து நினைத்து கூட பார்த்ததில்லையே. சுப்பிரமணி ஊர் தலைவர் வீட்டுக்கு சென்றதால் அங்கு நடந்தது எல்லாம் பக்குவமாக சொன்னான். ஊர் தலைவர், மனசு போட்டு குழப்பிக்காதே சுப்பிரமணி, வெள்ளன பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் என்றார் ஊர் தலைவர். என்ன ஆனாலும் சரி, பழனி முருகன் மேல் பாரத்தை போட்டுவிட்டேன். நடப்பது எதுவானாலும் அது அவனுடைய சித்தம் என புலம்பினான். பொழுது பளிரென விடிந்தது. ஊர்க்கூட்டம் கூடியது. ஆளாளுக்கு எதெனவோ பேசினார்கள். சரிப்பா, அவனும் ஒண்டிக்கட்டை, அவனுக்குன்னு யாரு இருக்கா? காலம்பூரா எருமையை கட்டிக்கிட்டு அழுறாம்பா. இந்த பிள்ளையையும் பார்த்தா நல்லவ மாதிரி தான் தெரியுது. அந்த புள்ள பேர் என்னப்பா? வெள்ளையம்மா. அதுக்கிட்டையும் விசாரிச்சேன். சபைக்கு வர கூச்சப்படுது. நாம் எல்லாருமே இவனை அடிமட்டமாக வேலையத்தான் வாங்கிக்கிட்டோமே வாசி. அவனுக்குன்னு நம்ம என்னத்தை செஞ்சு போட்டோம்? நாளைக்கு ஒரு அருவம்பாட்டுக்கு படுத்துக்கிட்டானா ஒரு தண்ணி வெண்ணிக்கு வச்சு கொடுக்க கூட ஆள் இல்லையே. அதனால் நாம் எல்லாரும் சேர்ந்து அங்கன கோயிலை வச்சு கற்றா தாலியன்னு கட்டிட வேண்டியதுதான். என்ன நான் சொல்கிறது? ஒரே மூச்சாக சொல்லி முடித்தார் ஊர் தலைவர். கல்யாணம், மனைவி, குடும்பம், குழந்தைன்னு சுப்பிரமணி கனவில் கூட நினைத்து பார்த்ததில்லை. ஆனாலும் மனதில் ஏதோ ஒரு மூலையில் யாரும் இல்லை என அவனுக்கு ஒரு வருத்தம். என்ன சுப்பிரமணி,
இப்பெல்லாம் பால் நிறைய கொண்டு வர. மாட்டுக்கெல்லாம் நல்லா தீனி வைக்கிறியா என ராமு கேட்டான். ஆமா ராமு, இன்னும் 2 மாடு கண்ணு போட்டுருச்சு, அதான் பால் கொஞ்சம் கூட. ஆமா, நீ என்னவோ காசா கொடுக்கற மாதிரி பேசுற, கூடவா போட்டு கொடுக்கறது தானே கொடுக்கற என்றான். வெள்ளையம்மா, சுப்பிரமணி எங்க பிள்ளை? தபால்காரர் கேட்டார். இங்கனதான் நின்றது, இரவ மாட்டை பத்திக்கிட்டு அம்மா பக்கம் போயிட்டதோ என்னவோ, நான் போய் கூட்டியாரேன். ஜருங்க, உங்களைத்தானே இந்த தபால்காரரு கூப்பிடுறாரு, அடித்தண்டையில் அழைத்தாள் வெள்ளையம்மா. நீ என்ன பிள்ளைக்கு இருக்கா? எனக்கு எந்த குழந்தையா இருக்கா காகிதம் போடுற? இல்ல உனக்குத்தான் கலெக்டர் வேலைக்கு இது கடிதாசி வரப்போகுதோ, வேலையை பாப்பியா என்றான் சுப்பிரமணி நக்கலாக. சுப்பிரமணி, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குப்பா என போஸ்ட்மேன் நேரடியாக அங்கேயே வந்து விட்டார். என்னையா சொல்றீங்க? எனக்கா? யாரு கடிதாசி போட போறா? கரையேறி வந்தான் சுப்பிரமணி. லெட்டரை அவரே படித்து முடித்து சுப்பிரமணியிடம் கொடுத்து விட்டு, உங்க சின்னாத்தா தம்பிங்க பிள்ளையோட எல்லோரும் ராமேஸ்வரத்துல அகதிகள் முகாம்ல இருக்கிறாங்களாம், வர சொல்லி விலாசம் கொடுத்துருக்காகப்பா என சொல்லி முடித்தார் போஸ்ட்மேன். சுப்பிரமணிக்கு தலையெல்லாம் சுற்றியது, ஒன்றும் புரியவில்லை. வெள்ளையம்மா முகத்தை பார்த்தான், அத்தனை மகிழ்ச்சி. ஏ வெள்ளையம்மா, பாத்தியாடி, நீ வந்த நேரமுடி எங்க சின்னாத்தா பிள்ளையெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துட்டடி. இனி எனக்கு என்ன குறை? குளிப்பாட்டிய எருமை மாடுகள் மயிலை பசுக்கள் போல் காட்சியளித்தன. அவனுடைய ஏக்கங்களையும் உணர்வுகளையும் தேவைகளையும் வெள்ளையம்மாள் மட்டுமே புரிந்து கொள்ள முடிந்தது. அதன் விளைவு கொக்கரித்து கொண்டு திரிந்த 2 வெடைக்கோழிகள் இன்று குழம்பில் கொதித்து கொண்டிருந்தன. சரி, ராமேஸ்வரமா? முகமே தெரியாது, அவர்களை எப்படி கண்டுபிடிப்பது? ஒரு வழியாய் சேகரித்து கொண்டு சென்ற தகவல்கள் மொத்தத்தையும் கொண்டு போன குடும்ப அட்டை மற்றும் சில ஆவணங்களை காட்டி அங்குள்ள முகாமில் விசாரித்து முடிக்கும் வேளையில் தம்பி சுப்பிரமணி என ஒரு குரல். திடுக்கிட்டு திரும்பி பார்ப்பதற்குள் தன்னை கட்டிப்பிடித்து கதறியலும் அந்த தாயின் முகத்தை கூட அவனால் ஒழுங்காக பார்க்க முடியவில்லை. இவனும் கதறி அழுதான். ஆனாலும் கண்கள் யாரையோ தேடியதை உணர்ந்த தாய், எங்களையெல்லாம் அனாதியா விட்டுட்டு அந்த மனுஷன் போயிட்டார் ஐயா, எங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைச்சோம், கடவுளா பார்த்து உன்னை அனுப்பியிருக்காரு ஐயா, உங்க அப்பாவே திரும்பி வந்த மாதிரி இருக்குதையா என கதறி அழுத பொழுது அங்கு தம்பிகள், அவர்களது மனைவிகள், பிள்ளைகள் என எல்லோரும் அன்னை கட்டிக்கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். ராமுவின் டீ கடைக்கு பால் கொடுப்பதை சுப்பிரமணி நிறுத்திவிட்டான். காரணம், குடும்பம் பெரியதாகிவிட்டது. பக்கத்திலே 2 தம்பிகளுக்கும் வீட்டு மனையை கட்டி கொடுத்தான். ஆளுக்கு 1 ஏக்கர் நிலம் கொடுத்து விடலாம் என யோசிக்கையில், அதொன்றும் வேண்டாம் அண்ணா, நாம் ஒன்றாகவே இருப்போம், அதுவே எங்களுக்கு போதும், எங்கள் அண்ணன் இருக்கப்போ எங்களுக்கு வேற என்ன வேணும் என தம்பிகள் சொன்ன பொழுது இதுவரை கலங்காத சுப்பிரமணியின் கண்களும் கலங்கிவிட்டன. என்ன ஆரோக்கியமான உணர்வு! கொடுக்கல் வாங்கலுக்கே கொலை செய்ய துணியும் பங்காளி சண்டை நிறைந்த இந்த மண்ணில் வார்த்தைகள் அவனுக்கு பெரிய ஆச்சரியமாய் இருந்தன. சற்றும் எதிர்பாராது திடீரென சொந்தம் ஒன்று கண்டுபிடித்து கொண்டு வந்தால் என்னதான் செய்வது? ஒரு நாள் இரவு சுப்பிரமணியிடம் தன்னை அப்பா பற்றி பேசிக்கொண்டே இருந்த ஆத்தா திருமணமாகி சில நாட்களிலேயே ரங்கூனிலிருந்து இலங்கை வந்து விட்டதாகவும், அடிக்கடி சுப்பிரமணி மற்றும் அக்கா, அதாவது சுப்பிரமணியின் ஆத்தா பற்றியெல்லாம் மூச்சுக்கு மூச்சு பேசுவார் என்றும், சுப்பிரமணியின் உருவத்தில் அவரை போலவே இருந்ததாகவும், அதனால் தான் கேம்பில் சுலபமாக அடையாளம் கண்டு கொண்டதாகவும் சொல்லி நெடுநேரம் சந்தோஷமாய் பேசிவிட்டு தூங்கச் சென்றவள் மறுநாள் எந்திரிக்கவே இல்லை. இறைவனடி சேர்ந்து விட்டாள். பார்க்க முடியாத பந்தங்களையெல்லாம் பார்த்து சொந்தங்களையெல்லாம் ஒன்று சேர்ந்து விட்ட சந்தோஷத்தில் ஆத்தா நிம்மதியாக போய்விட்டால் போலும். எல்லோருமே வேகமாக நடந்து முடிந்து விட்டது. காலம் யாருக்காகவும் காத்திராமல் வருடங்கள் உருண்டோடியன. காலம் கடந்துவிட்ட நிலையில் தனக்கு இப்படி ஒரு உறவு, எனக்கு பிறகு என் வெள்ளையம்மாவை யார் பார்த்து கொள்ளுவார்கள்? நான் இவளை இப்படியே விட்டு செல்ல முடியுமா? பழனி ஆண்டவா, இத்தனையும் கொடுத்த எனக்கு ஒரு வாரிசு கொடுத்திருந்தால் இன்னும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேனே. கேட்காமல் கொடுத்த அனைத்தையும் நான் கேட்டும் எனக்கு பிள்ளை வரம் கொடுக்கவில்லையே. அதை மட்டும் கொடுத்திருந்தால் நான் நிம்மதியாக கண்ணை மூடுவேனே. எனக்கு பிறகு என் வெள்ளையம்மாவுக்கு யார் துணை? எப்படி என்னை அவள் பிரிந்து இருப்பாள்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்றளவும் சுப்பிரமணி விடை தேடி கொண்டிருக்கிறான் போல.
நம்மில் பலரும் இப்படித்தான். கேட்காமல் கொடுத்த இறைவன் நாம் கேட்கும் வரத்தை சில காலம் கொடுக்க மறக்கிறான். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். தேங்க்யூ.